Hello guys, welcome to Itachi Gaming. நான் கேம் பார்க்க போகிறோம்னா கிராணி 1 வித் ஆலவின் மோட். இந்த மோடில் பார்த்தீங்கன்னா 2 வில்லனுங்க இருப்பானுங்க. கிராணி 1 ஒரு எலுமை. ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டாச்சு. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கொடுத்துக்குவேன். இப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். ஓகே, இப்போ டே 1 ஏன்னா இந்த பேஸுக்கு கொண்ட இந்த பேஸ் நான் ஃபோனில் வீடியோவில் பார்த்தப்ப அந்த ட்ரிக்கு ஒர்க் ஆச்சு. ஓகே, இப்போ இந்த ட்ரிக்கு ஒர்க் ஆகும்னு நினச்சி நான் போயிட்டு அந்த வேஸ் எடுத்துகிட்டு போய் மேலே அந்த பிளாங்கில் உள்ளே ஓட்டையில் தூக்கி அடிப்பாங்களே அந்த மாதிரி நானும் பண்ணலான்னு நினச்சேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்களேன். இப்போ நான் இதை தள்ளி விட்டு கிராணி 2வது சவுண்டுக்கு தான் கேட்பான்னு நினச்சி பண்ணேன். ட்ரா கொடுத்துட்டு நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்க்ரீன்ஷாட் வேறு. சரி, நான் தான் ஆளே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சவுண்டு போட்டுட்ருந்தேன். அப்புறமா என்ன பண்ணேன், அந்த பாத்ரூம் கிட்ட இருக்குல்ல அதை அப்படியே தள்ளி விட்டு ஏன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வழியாக 1 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்போ தான் கிராணி வரா. ஐயோ ஒளியில, ஐயா வேணாம் கிளவியே விட்டுற போச்சா, சரியான அடி. ஓகே, இப்போ டே 2க்கு வந்துட்டோம். எதுவுமே பண்ணாமல் 2 நிமிஷம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. பண்ணுறதுல முதல்ல வெப்பனை கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு படி இறங்கி கீழே போயிடலாம். எப்படி இந்த டோரை திறந்து விட்டு இந்த சைடு இங்கே அடியில் போயிட்டு அந்த இடத்துல ஏதாவது பொருள் இருக்கும் மேலே. ஸ்பைடர்லாம் வச்சு ப்ராங்க் பண்ணுறாங்க. இதுக்கு பயப்படவே மாட்டேன்டா. ஓகே, ஸ்பார்க் பிளக் இது நமக்கு தேவையில்லை. நம்ம பண்ண போகிற என்ன எஸ்கேப்னா அண்டர்கிரவுண்ட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும் இந்த எஸ்கேப். இன்னும் வீடியோவே நான் சொல்லுங்கள். டோர் எஸ்கேப் கூட வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம முன்னாடி சவுண்டு போட்டோம்ல, அதுக்காக கிராணிங்க வந்திருந்தா அப்படியே சைலண்டாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அதே மாதிரி அவ்வளோ நான் என்னை பார்க்கல. நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இது தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு. தள்ளி விட்டானா பார்த்தப்ப இல்லை, தள்ளி விடல. இப்போ கன்னோட செகண்ட் பாட்டம் இங்கே தான் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா செகண்ட் பாட்டை எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சுட்டு ஓகே, இப்போ அந்த சவுண்டை போடாமல் போகணுன்னு நினச்சா அது ஊந்துச்சு போல். இல்லை இல்லை. ஓகே, இப்போ மேலே போயிடலாம். ஓகே, மேலே பார்த்து முன்னாடி இந்த சவுண்டு க்ரியேட் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ தான் கிராணி இந்த சைடு வரும், நம்ம அந்த சைடு போய்க்கலாம். ஓகே, மேலே போயிட்டே இருக்கோம். ஓகே, இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த கதவை திறந்துட்டு அவள் எங்கே இருக்கான்னு பார்த்துப்போம். ஏன்னா அங்கே கீழே வர பார்த்தீங்கன்னா ட்ராப் போட்டு வச்சுருக்கா. அதில் படக்கூடாதுன்னு பார்த்தா திடீர்னு பார்த்துட்டு வந்துட்டா வேறு. ஓடுறா வைப்புள்ளன்னு ஓட ஆரம்பிச்சாச்சு. அப்படியே இதுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணிட்டோம், இந்த ட்ரிக்கு நான் பார்த்தேன். கன் பாட்டு எடுத்துகிட்டு இதுக்குள்ளே அப்படியே ஒளிய முடியும் நம்மளால். அது ஒளிய முடியுமா அப்படின்னு நான் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒர்க் ஆச்சு. உங்களுக்கு ஒர்க் ஆச்சான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, நானும் போவான்னு பார்க்குறேன். ஒரு வேளை போயிட்டா. இப்போ நைஸாக போயிட்டு அந்த கன் பாட்டு எடுத்துகிட்டு போய் கீழே போட்டுடலாம். ஐயோ எலும்ப வேணாடாடி, ட்ராப்பு கிராணி வருது. ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் பாடி. ஆனால் அவன் பார்த்துட்டா. இப்போ நான் பழி வாங்கியே தீரணும். அவன் என்னை ஒரு தடவை அடிச்சிட்டா.
அதுக்காக நான் பண்ணேன், வேண்ட்டு இங்கே போய் வந்து அந்த சவுண்டு க்ரியேட் பண்ணேன். கரெக்டாக அந்த சவுண்டுக்கு வருவா. இப்போ பாருங்களேன் ஷார்ட் எப்படி ஒன்று 3 2 1 ஷார்ட்டு போடு. அவ்வளோதான் கிராணியோட கால் கோவிந்தாவாயிடுச்சு. இப்போ அப்படியே நம்ம மேலே போய்க்கலாம். மேலே போயிட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும்ல அதுதான் எடுக்க போகிறோம். டி நெருப்பு ஏற்றுறாங்க இவன் வேறு இளமை தொல்லை தாங்க போல. ஓகே இதை கரெக்டாக அடித்து கீழே தள்ளி விட்டுலாம். இது கீழே வந்துச்சு. இது கரெக்டாக எலும்பை பக்கத்துலேயே வந்துச்சு வேறு. ஓகே இது எடுத்துப்போம். இப்போ அப்படியே கீழே போயிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு இது லாக் மாதிரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற பொருள் எடுத்துக்கலாம். பொருள் எடுத்துகிட்டு அங்கேனா கிடச்சுன்னா ரஸ்டி பேட்லாக்கி கிடச்சிச்சு. சூப்பர். நம்மளுக்கு இன்னும் என்ன பொருள்னால் உட்டன் ஸ்டிக்கு தேவை, செயின் கட்டர் தேவை. ஓகேவா, இந்த 2 பொருள் நம்மளுக்கு கிடச்சதுனாலே போதும். நம்ம கேமை சீக்கிரமாக முடிச்சிடலாம். எஸ்கேப் ஆகிடலாம் அந்த வீட்டை விட்டு. இதுவும் லைட்டாக சவுண்ட் இருக்குதுன்னு பார்த்தா யாரும் இல்லை. இங்கே கன்று எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கன்று மறுபடியும் எடுத்துக்கிட்டேன். எதுக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ போயிட்டு புல்லட் ரீலோட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புல்லட்டை தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் நான் வந்துச்சு அண்டர் கிரவுண்டில் ஒரு புல்லட் இருக்கே, அங்கே போய் புல்லட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அங்கே போய் புல்லட் எடுத்துனேன். ஓகே புல்லட் எடுத்தாச்சு. இப்போ அப்படியே மேலே போயிட்டு இந்த சந்து உள்ள போய் தான் போகிறோம். போயிட்டு மேலே ஏறி அந்த காக்கா இருக்கும்ல அதுக்கு கீழே ஒரு ரூம் இதே மாதிரி பண்ணி வச்சுருப்பானுங்களே, சுட்டா அது திறக்கிற மாதிரி. அந்த இடத்துல போய் பார்க்கறது முன்னாடி இங்கே என்ன நம்பர் பார்த்தோம்னா 2. ஓகே இந்த எலும்பு மூஞ்சி வர இருக்குது. ஓகே இப்போ இந்த சைடு வந்துச்சு. ஓ உட்டன் ஸ்டிக் இங்கே தான் இருக்குது. வேறு லெவலு ஓடு. ஒரே ஒரு பொருள் செயின் கட்ரு. இந்த செயின் கட்டரை எடுக்கிறதுக்கு தாங்க நான் 12 நிமிஷமா வீடியோ ஆல்மோஸ்ட் கேமே முடிகிற அளவுக்கு வந்துச்சு. திடீர்னு அந்த ஸ்க்ரீன்ஷாட் அதுக்கு எடுத்து விட்டுச்சு. வீடியோ ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜுக்கே வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் மட்டும் நம்மளுக்கு கட்டிங்கில் அந்த செயின் கட்டர் கிடச்சிருந்துச்சுன்னா நான் கேமே முடிச்சிருக்கலாம். அந்த செயின் கட்டரை தேடிக்கிட்டே இருக்கேன். ஆனால் செயின் கட்டர் கிடச்ச பாடம் இல்லை. ஓகே இதை அப்படியே இந்த சைடு தூக்கி வச்சிடலான்னு பார்த்தா அதில் எப்படி நின்றுச்சு. ஓகே இப்போ கரெக்டாக போட்டாச்சு. இந்த சவுண்டு கேட்டு கிராணி கன்ஃபார்ம் எங்கே தான் வருவான்னு நினச்சேன். நானும் தேடி பார்க்குறேன், கிராணி ஆளை காணும். ஓகே இதுக்குள்ளே ஏதாக்கா கட்டிங் பிளேயர்ஸ். இது ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன்னா செயின் கட்டிங் பிளேயர்ஸும் ஒன்றா தான் யூஸ் பண்ண முடியும். இல்லை வேணாண்டா இவன் வேறு. செயின் கட்டரும் கட்டிங் பிளேயர்ஸும் ஒரே யூசஸ்க்கு தான் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா தான் தெரியுது செயினை அறுக்கிறதுக்கு மட்டும்தான். கட்டிங் பிளேயரை நம்பிட்டேன். ஓகே இதில் கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு அண்டர் கிரவுண்ட் வரைக்கும் போயிடுவேன். அவ்வளோதான் நம்ம தப்பிச்சிட்டோன்ட்டு ஸ்பைடர் கே மட்டும் எடுத்துகிட்டு வந்தலாம் அப்படியே ஈஸியாக நினச்சிட்டேன். அப்புறம் தான் யோசனை வருது கட்டிங் பிளேடு செயின் கட்டரை எடுக்கலன்ட்டு கட்டிங் பிளேயரை தான் மாட்டி எடுத்துருக்கேன்ட்டு. ஓகே இப்போ போய் புக் வச்சுட்டு வந்தலாம். இவ்வளோ கூட மாற்றி வச்சுருக்கானுங்க இந்த அப்கிரேட்டில். ஓகே கீழே வந்துட்டு இன்னும் கிளவி ஏன் வரலன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே இப்போ அந்த டோர்கிட்ட போய் போட்டுக்கலாம், அண்டர் கிரவுண்ட் டோர்கிட்ட. ஓகே இப்போ ஏற்கனவே ரஸ்டி பேட்லாக்கி போட்டாச்சு. இந்த இடத்துல இங்கே தாங்க சரியான கடுப்பு. அந்த கட்டிங் பிளேஸ் மட்டும் கிடச்சனால தான் நான் கட்டிங் பிளேஸ் கிடச்சிச்சின்னு நினச்சிட்டேன். ஏன்னா வீடியோ ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துச்சுன்னு நினச்சிட்டேன். செயின் கட்டர் மட்டும் அப்பயே கிடச்சிருந்துச்சின்னு நம்ம தப்பிச்சு போயிருக்கலாம். ஓகே இப்போ இங்கே வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா எலி. ஐயோ அம்மா கிராணி பார்த்துடா எலி விட்டுரு. ஒரு சைடு எலி கடிக்குதுன்னு ஒரு சைடு கிராணி பார்த்துடா. ஓகே இவள்கிட்ட வந்து சாவி எடுத்துகிட்டு போயிடலான்னு நினச்சேன். கிராணி வரலான்னு பார்த்துன்னு இருந்தேன். ஓகே சாவி எடுத்துட்டேன். இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தா ஐயோ வந்துட்டா ஓடுறா கைப்புள்ளன்னு எடுத்து ஓட்டணும். அது ஒலிம்பிக்லேயும் ஓடி இருக்கலாம் போல் இந்த ஓட்டத்தை. ஓகே அவள்கிட்ட இப்போ தப்பிச்சு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா போயிட்டு அண்டர் கிரவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த பொருளெலாம் எடுத்து உள்ளே போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் அந்த இடத்துல தான் எனக்கு சரியான கடுப்பு. அந்த கேமை நான் ஃபஸ்ட் டைம் விளையாடும் போது இந்த அளவுக்கு ப்ராப்ளம் நான் நினச்சி கூட பார்க்கல.
அவ்வளோதான், நம்ம கேமே சீக்கிரமாக முடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சேன். அங்கே தான் இந்த கேம் காரணங்களா டிஸ்ட் வச்சானுங்க. நான் கூட அதை எதிர்பார்க்கல. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ரஸ்டி பேட் லக்கியாக நான் அது ஏதோ எடுத்துக்கலாம். ஓகே இருங்க, உட்டன் ஸ்டிக் எடுத்துவோம். முதல்ல உட்டன் ஸ்டிக் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்த, இது வேறு ஸ்க்ரீன்ஷாட் வேறு. ஓகே உட்டன் ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அம்மே இவன் வேறு நான் கண்டுபிடிச்சனே, இவன் வேறு ஆனவனா பயமுத்துறா. ஓகே அவன் என்ன பண்ணுறாங்க, ஓகே அவன் நம்ம பார்க்கல. உள்ளத்தில் வந்து இந்த கட்டி இங்கே போட்டுட்டு ஜிங்கிச்சுக்கான்னு ஓட வேண்டியதான். ஐயோ பார்த்துடா, ஓடுறான்னு ஓட ஆரம்பிச்சாச்சு. என்ன ஓட்டம், சரியான ஓட்டம். ஓகே இப்போ போய்ட்டு ரஸ்டி பேட் லாக்கி எடுத்துடலான்னு ரஸ்டி பேட் லாக்கி எடுத்துகிட்டு வரும்போது வந்து கட்டிங் ப்ளேஸ் எடுத்துகிட்டு போய் இதை ஓப்பன் பண்ணிடலான்னு அங்கே தாங்க சரியான டிஃப்ட்டு. ஐயோ ஐயோ இவன் வேறு பக்கத்தில் நிற்கிறாளே. நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஐயோ பாத்ரா அந்த ப்ராப்ளம் இருந்தனால என்னாச்சுன்னா அப்படின்னா கஷ்டமாக போயிடுச்சு. அப்புறமா நான் இவன் வேற பேச விட்றாளா, சரி இருங்க. ஓகே நம்பர் 2 தானே, கரெக்டாக ஓப்பன் பண்ணிடணும்னு நினச்சி ஓப்பன் பண்ணேன். அங்கே தான் டிஸ்ட்டு, ஏன்னா 2ன்னு நினச்சி 1 ஓப்பன் பண்ணிட்டேன். அப்போ கேம் விளையாடும் போது எனக்கு 1 ஞாபகம், 1 தான் நினச்சி ஓப்பன் பண்ணேன். இப்போ பார்த்தா தான் தெரிஞ்சு 2ன்னு. சரியான அசிங்கமாக போயிடுச்சு. டே 3 ஆகிடுச்சு. ஓகே வந்துட்டான்னு சொல்லி திரும்பி வந்துட்டேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக பார்த்தீங்கன்னா இந்த தடவையும் கிராணிக்கிட்ட அடி வாங்க. இது வேறு நானா ஓகே காலை வச்சு விட்டுச்சு அந்த பாம்பு. ஒரே செகண்டில் பாம்பு பிளாஸ்ட் ஆகிடுச்சுங்க. ஓகே அண்டர் கிரவுண்டில் மறுபடியும் குதிச்சு பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று வீல் கிராங்கை போட்டு இந்த இடத்துல இருக்கும், அந்த வீல் கிராங்க் இருக்கிற சைடு இருக்கும். இன்னொன்று அந்த மேலே அந்த இதில் இருக்கும். எது கிடைக்க போகுதுன்னு எனக்கே பயமாக இருக்குங்க வேறு. ஐயோ அம்மா கரெக்டாக கொஞ்சம் முன்னாடி போனால் செத்துருப்பேன். ஓகே வேறு இங்கே நிற்கிறா, போய் தொலையேண்டி, ஏன்டி இங்கே நிற்கிற 7:30க்கு பிறந்தவளே. ஓகே வெயிட் பண்ணி பார்த்துன்னு சரி ஐயோயா காப்பாற்றுங்க. அவ்வளோதான் சூப்பர். டே 4க்கு வந்துட்டான். நம்மளை மாதிரி நிலைமை எவனுக்கும் வரக்கூடாதுன்னு அப்பயும் நினச்சேன். அவன் சூப்பர். டே 4ல் பார்த்தீங்கன்னா இந்த ரத்தம் மாதிரி எஃபெக்ட்லாம் வந்து ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ஒன்றையும் பயமாயிடுச்சு. எப்படியாவது நான் எடுத்தே ஆகணும். செயின் கட்டுற மட்டும்தான் தேவை எனக்கு. ஓகே ஷோ முடியல. ஓகே பண்டகை ஒன்று மறுபடியும் போய்க்கலாம். இந்த தடவையாச்சும் அவள்கிட்ட அடி வாங்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் உள்ளே வந்தேன். அவள் எங்கே இருக்கான்னு வர தெரியல. ஃபஸ்ட்டு ரஸ்டி பாட்லாக்கி எடுத்துக்கலான்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே அவள் எங்கே இருக்கான்னு பார்க்கல நானும். ஓகே அவன் அங்கே போயிட்டுருக்கா. ஃபஸ்ட்டு நான் பண்ணுவோம், ரஸ்டி பாட்லாக்கி எங்கே தூக்கி அடிச்சுட்டு அப்படியே ஓடி போய் அங்கே போய் பார்த்துட்டு வந்துடலான்னா இருக்குன்னு. ஓகே மேலே ஏறா. ஓகே இதை ஓப்பன் பண்ணே. ஓகே 2ஆம் நம்பரில் என்ன இருக்குது, வின்சாண்டலா. ஓகே வின்சாண்டல் எதுக்கு கிணறுல முன்னாடி இருக்கும். இன்ஜின் பாட்டு கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு. என்ன அப்போ
அப்போனா ஒன்று ஹேமராக இருக்கணும், இல்லை வாட்டர் மெலானாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, நானும் இப்போ எடுத்துகிட்டு வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீடுங்க வந்துச்சுருங்க, நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அப்புறமா ஒரு வழியாக ரிமோட்டை கண்டுபிடிச்சி செயின் கட்டரை எடுத்துட்டேன். செயின் கட்டரை எடுத்துகிட்டு அண்டர் கிரவுண்டுக்குள்ளே வந்துட்டேன். ஷோபா அடி, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ வரப்போகுது இதுக்கப்புறம். அதே மாதிரி நம்ம சேனலை பிடிச்சவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு சைலண்டாக அப்படி ஓடிடலான்னு பார்த்தா ஆளக்கானும். இவா இங்கே நிற்கிறா. இருங்க ஐயோ, கொஞ்ச நேரத்தில் நான் அவுட் ஆகிடுப்பேன். இப்போ அம்மா டைமில் அவுட் ஆகிடுப்பேன். ஓகே, இப்போ உடன் ஸ்டிக்கு கூட எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. ஓகே, இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல. ஓகே, இப்போ உடன் ஸ்டிக் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு இந்த உடன் ஸ்டிக் எடுத்து இதுக்குள்ளே வச்சு சுற்றிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செயின் கட்டரை எடுத்துகிட்டு வந்து இங்கே கட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே ரஸ்டி பேட்லாக்கி தேவை, அதை எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ போயிட்டு அது வெளில தான் போட்டிருக்கேன். ஓகே, அவன் இன்னும் வரல. இறாப்பா ஏத்தாச்சு உர்றா கை போல அப்படின்னு சொல்லிட்டு ஷிவா அடி இப்போ வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, பாய்டி சொட்ட கிளவியா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளவிக்கு போய் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே, ஏதோ ஒன்று தேட வந்தேன். செயின் கட்டரை எடுத்துகிட்டு போய்க்கலாம், நம்மளுக்கு தேவைப்படும். இரும்பு கடையில் போட்டு காசு வாங்கிக்கலாம். ஓகே, ஃபைனலி இந்த வீடியோ இந்த ஸ்கிப்பை கம்ப்ளீட் பண்ணாச்சு. இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்டி 8 கால் கிளவியா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.